காமெடியில் கலக்கிட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச வேறு எதுவும் வேண்டாமா பாலசரவணன் சார் அவர்களே அன்போடு மேடை கலக்கிறேன். இன்ட்ரடக்ஷன் பூரா தாறுமாறாக இருக்குது. காமெடியில் களம் கண்டிருக்க அறிமுகமாக இருக்குது. ஐயையோ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த பட இசை வெளியீட்டு விழா வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்கிற மேடையாக வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா சுசீந்திரன் சாருக்கு வந்து நானும் சரி என்னோடய ஃபேமிலியும் சரி பெரிய நன்றி சொல்லிக்கணும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு தெரியும், சாருக்கும் தெரியும் நான் ஏன் இந்த நன்றி வந்து இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 படங்களில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு பெரிய ஒரு வழி அமைச்சு கொடுத்துருக்காரு. அவருடைய இந்த நட்பு, இந்த மிகப்பெரிய எனக்கு செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவருடைய தம்பியாகவே என்னை ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்கு என்றைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். அதே மாதிரி இந்த படத்தில் வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா மேடம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரொடியூசர் அவங்க, ரொம்ப நன்றி. ஜெய் பிரதர் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து எப்படி தெரியும், அவர் வந்து ஒரு நல்ல நடிகர், நல்ல ரேசர், இதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் தெரியாத ஒரு முகம் இருக்குது, அது வந்து மியூசிக். அதுவும் தெரிஞ்ச முகம்தான். இன்னொரு முகம் எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு முகம் சொல்லிடுவார். அதாவது வந்து ஒரு செம்ம செஃப், அவர் ஒரு சூப்பர் செஃப், தாயுள்ளம் கொண்டவர். டெய்லி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்ன வேணும்னு கேட்டு அதை சூப்பராக சமைச்சு கொடுப்பாரு. எனக்கும் காளி வெங்கட்டுக்கும் இதே தான் வேலை. அவர் ரூமில் தங்கி அவரை டார்ச்சர் பண்ணி எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க. அதாவது சமையல்னால் சாதாரண சமையல்லாம் இல்லை, கான்டினென்டல், இன்டர்நேஷ்னல், அமெரிக்கன், யூரோப்பியன், அந்த லெவலில் எல்லா ஃபுட்டுமே அவருக்கு தெரியும். சூப்பராக அந்த வித்தின் அ மினிட் அவர் சூப்பராக சமைச்சு கொடுப்பாரு. அந்த அத்தனை ஃபுட்டுகளுக்கும் உங்களது அன்பிற்கும் ரொம்ப 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 நன்றி சார். இவர் வந்து ஆஸ்திரேலியன், யூஎஸ் அந்த இது சார், அதுக்கு ஜட்ஜாக போயிடுவார் சார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது எனக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சுசீந்திரன் சாருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு, தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து உங்களோட எல்லா படங்களும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வேலை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி சார். மரியாதைக்குரிய ஜேபி சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஜெய் சார் ஒரு நடிகராக தான் எனக்கு தெரியும். பட் இந்த படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டராக கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். உண்மையில் எனக்கு அது சர்ப்ரைஸ், எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு அந்த இன்வைட் வரும்போது தான் பார்த்தேன் அவர் மியூசிக் பண்ணியிருக்காருங்கிறது. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல நடிகர், இப்போ நல்ல மியூசிக் டைரக்டர்னு பெயர் வாங்குவார். ஸோ காட் பிளெஸ். எனக்கும் சுசி சாருக்கும் உள்ள நட்பு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ ட்ராவல் வித் ஹிம் ஃபார் அ லாங் டைம். அவர் எங்கே எப்படி எப்போ வான்னு சொன்னாலும் வருவேன். அந்த அளவுக்கு அது குரு பக்தியாக நட்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய சில இயக்குநர்களில் ரொம்ப முக்கியமானவர். என்னுடைய கரியரில் அவரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி தெலுங்கில் நான் பாப்புலராக போயிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா, அதுக்கு முதல் வித்து வந்து நான் மகன் அல்ல. அது அங்கே நான் பேர் சிவான்னு டப்பாய். நான் அங்கே போய் தெலுங்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அங்கே ஆக்சுவலாக பாப்புலர். எனக்கு தெரியல அது. ஃபஸ்ட் டைம் நான் ஷூட் ஹைதராபாத் போகும்போது நிறைய பேர் செல்ஃபிலாம் எடுக்கும்போது யாரையோ நினச்சிக்கிட்டு நம்மளை எடுக்கிறாங்கன்னு தான் அது நிறைய பேர்கிட்ட கேட்கவும் செஞ்சேன். அது டப்பானது தெரியாது, அது பெரிய சக்ஸஸ் ஆனதில் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ என்னுடைய கரியரில் சாரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ப்ரொடியூசர் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னாங்க, ஐஸ்வர்யா மேம். சார் வந்து சொன்ன டயத்தில் எடுத்து முடிச்சிட்டாருன்ட்டு. அது ரொம்ப இயல்பாக பண்ணுவார் அவர். ரொம்ப ரொம்ப இயல்பாக இருக்கும். அதுக்குன்னு போட்டு வேகமாக சுருட்டி கத்தி எல்லாம் வேலையே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஒரு ஷாட் வைக்கிறதும் சரி, இந்த சீனில் இத்தனை ஷாட் வேணும், இந்த ஆர்டிஸ்ட் இங்கே தான் நிற்க போகிறாங்க, அதுக்கு ரொம்ப மரியாதை எனக்கு அவர் மேலே. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய கிராண்டியர் தெரியும். ஒரு ஆக்டரையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியும். ஸோ எங்கெல்லாம் பெட்டர்மெண்ட் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் எடுத்து அவர் படத்தில் அவர் ஒரு அழகான கோர்வையாக கொடுப்பார். ஸோ அதனால் அவர் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை எப்பயுமே உண்டு. ஸோ அவரும் இதில் வந்து வேல்ராஜ் சாரும் சேர்ந்து ஒரு மேஜிக்கே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு மென்ஸ் கிளப் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா
ஒரு ஒரு ரவுடின்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி ஒரு வயலண்ட் பேக்ட்ராப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அந்த திண்டுக்கல் சுற்றி ரொம்ப அழகான அந்த ஊர்களில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வாஸ் ஸோ என்டர்டெய்னிங். தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் தேர். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நாம் ரொம்ப சந்தோஷமாக அனுபவித்து வேலை பார்த்தோம். அது வாய்ப்பு தந்த தயாரிப்பாளருக்கும் எப்பொழுதுமே நான் மரியாதை வைத்திருக்கும் சுசி சாருக்கும் நன்றி கூறி படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த விழாவின் கதாநாயகன் முதலாக இசையமைப்பாளராக அறிமுகமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜெய் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். யார் கூப்பிடுறீங்க நினச்சிட்டேன். வணக்கம். இசை எங்கேருந்து வருது அந்த மாதிரி யாரும் கேட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி அந்த மியூசிக்குள்ளே இந்த 2002லேருந்து மியூசிக் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். பட் அதுக்காக வெளியில் படத்துக்கோ இல்லை ஒரு ஆடுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு எதுவுமே ட்ரை பண்ணலை. ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரிபிள்ஸ் அப்படின்ட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். சாருக் கேஸ் தான் அதோட டைரக்டர். ஸோ அவர் கதை சொல்ல வரும்போது நான் மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து கதைலாம் சொல்லி முடிச்சுட்டு வரும்போது சவுண்ட் கேட்டது, அது நீங்கள் தான் பண்ணீங்களா? ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் அவருக்கு நான் ப்ளே பண்ணி காமிச்சேன். சும்மா ஒரு ரஃபாக ஒரு 2 hours பண்ண சாங். அவர் கேட்டது அதுவே சவுண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு 3-4 days கழித்து அந்த படத்தில் அந்த வெப் சீரிஸில் ஒரு சாங் வருது, ஒரு லவ் ஃபெயிலியர் சாங். ஸோ அது நீங்கள் பண்ணித்தரீங்களா அப்படின்னு கேட்டார். நான் பண்ணித்தரேன் சார், பட் ஆனால் நல்லா இல்லைன்னா யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் திரும்ப ஏன் அது யூஸ் பண்ணாருன்னு தெரியல. அண்டு அதுக்கப்புறம் அந்த சாங்கோட மிக்சிங் வந்து நாங்கள் இந்த படத்தோட ஷூட்டிங், இந்த படம் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணோம். அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து திண்டுக்கல்லில் மிக்சிங் செக் பண்ணுறதுக்காக நான் சாங் வந்து ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போது சுசீந்தர் பிரதர் தான், யார் பிரதர் மியூசிக் இந்த இதுக்கு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். நீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக கேட்டார். ஆமாம்மா, ஓ நீங்கள் அந்த மியூசிக் ஃபேமிலின்றதே டோட்டலாக மறந்துட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு நெக்ஸ்ட் டே காரில் போகும்போது கேட்டார், லைக் இந்த அடுத்த படம் பிளான் பண்ணுறோம்ல அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் வந்து டக்குன்னு திரும்பிலாம் பார்த்தேன், ஏதோ கேமரா வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ரெகுலராக அந்த மாதிரி பண்ணுவார், கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக. ஸோ அந்த மாதிரி ஏதோ இருக்குது போல இருக்குன்னு நினச்சா, நான் எப்படி இந்த படத்துக்குலாம் அந்த அளவுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நார்மலாக சிம்பிளாக சொல்லிட்டாரு. அதோட பிஃபோர் டே வரைக்கும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஈவினிங் 6 o'clock அது என்னை பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்தேன். பட் அன்றைக்கி அவர் சொன்னதுக்கப்புறம் நான் அப்புறம் ரியலைஸ் பண்ணேன், இந்த சான்ஸ்க்காக நம்ம வந்து 18 years வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளை தேடி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இந்த வேலையை வந்து ரொம்ப கம்மியாக லேஸாக எடுத்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் ரொம்ப முடிவு பண்ணி அதுக்காக ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரூமுக்கு போனோன்னே அங்கேயே கம்போஸ் பண்ணுறது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கம்போஸ் பண்ணிட்டோம். கம்போஸ்லாம் வந்து ஒரு 1 weekலேயே சார் வந்து எது கொடுத்தாலும் ஓகே ஓகே இப்போ பார்த்து பாருங்கள், நீங்கள் சொல்கிறது தான் நான் ட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை எல்லாம் நல்லாயிருக்கு, நல்லா வரும் அப்படின்னாங்க. அண்டு ஃபஸ்ட் சாங்கே டியூன் கொடுத்தீங்கன்னா லிரிக் ரைட்டரை கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லி பிரதர் சொன்னார். யார் பிரதர் லிரிக் ரைட்டர்னு? வைரமுத்து சார் அப்படின்னாரு. அங்கேயே நம்ம அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கிளாஸே ஃபெயிலு. ஏன்னா அவர் கண்டுபிடிச்சிருவார்ல, இவர் பிடிக்கலனா கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அண்ட் அங்கேயே ஃபஸ்ட்டு ஒரு சிங்கர், நம்ம இந்த காடமுட்டை பாடின சிங்கரை வச்சு ட்ராக் அங்கேயே நாங்கள் பாடி வைரமுத்து சார்க்கெலாம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரும் சாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு பிரதர் சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு ஆக்டிங்லேருந்து மியூசிக் வந்ததுக்கு ஒரு பேஸ் காரணமாக அந்த ட்ரிபிள்ஸ் டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அது ஒரு மூவியில் ஃபுல் ஃப்ளெஜ் மூவியாக மியூசிக் உங்களால் பண்ண முடியும்னு ஒரு தைரியம், நம்பிக்கை எனக்கே அது இப்போ தான் தெரியுது, நம்மளால் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரிய வச்ச சுசீந்தர் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய டீம், இந்த படத்தில் நான் மியூசிக் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு டீம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மியூசிக் டைரக்டர் போபோ சஷின்னு சொல்லிட்டு நம்ம முரளி அப்பாவோட சன் அவர். ஸோ அவர் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, கூட இருந்து அவர். ப்ளஸ் என்னோடய தம்பி சபேஷ் அப்பாவோட சன் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவர். அப்புறம் என்னோடய அத்தை பையன் சரண் சொல்லிட்டு நம்ம தேவா அப்பாவோட ஸ்டுடியோட இன்ஜினியர். அண்ட் ரிதம் பிளேயர் டேரல். இவங்க 4 பேர் எனக்கு
எனக்கு ரொம்ப கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடக்கும், இந்த சவுண்டு அந்த சவுண்டு, நிறைய நைட் ஃபுல்லாக சண்டை போட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம் சாப்பிட்டுட்டு, திரும்ப நெக்ஸ்ட் டே அதே சண்டே போடுவோம். ஸோ நம்ம சவுண்டிங்காக நிறைய கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அது வில்லேஜ் படம் அப்படின்றதுனால ஒரு எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ட்ரம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் அந்த நேட்டிவிட்டியோட ஸ்டைலோட சாங்கோட சவுண்ட் இருக்கணும், ப்ளஸ் குவாலிட்டியாக இருக்கணும் அண்ட் கிளியராக கேட்கணும். இது எல்லாமே லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோடய டீம், பஞ்சதந்திரம் நாங்கள் பேர் வச்சுருக்கோம் 5 பேர்னால. ஸோ எங்கள் டீம் அண்ட் ரஹ்மான் சார் ஸ்டுடியோட இன்ஜினியர் ரகமுத்துல்லாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த அழகான ஒரு சவுண்ட் கொண்டு வந்ததுக்கு. அண்ட் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் வந்து எனக்கு மியூசிக் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்த ஹெல்ப்ஸு. பட் சின்ன வயசுலேருந்து எனக்கு மியூசிக் வந்து மியூசிக்னு ஒரு விஷயம் எனக்கு உள்ளே வந்ததுக்கு ரீசன் வந்து தேவாப்பா தான். தேவாப்பா அண்ட் சபேஷ் முரளி அப்பா, அதுக்கப்புறம் சிவாப்பா, எல்லாருமே எங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக மியூசிக் ஃபேமிலியில் இருந்ததுனால நான் டெய்லி ஸ்டுடியோக்கு சின்ன வயசுலேருந்து நான் சொல்கிறது சூரியன் அந்த மாதிரி படம் வரும்போதே ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்லேருந்தே சேம் இதே ப்ரெஸ்ஸா ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்டிங் நடக்கும். ஸோ அப்போது ரெகுலராக வந்து மியூசிக்கை பார்த்து எனக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்காக என்னோட டோட்டல் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு என்னோடய மியூசிக் சார் அப்துல் சத்தார். நான் ஆக்சுவலி லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் வந்து 5th கிரேட் வரைக்கும் பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எனக்கு அந்த மியூசிக் சொல்லிக் கொடுத்த என்னோடய மாஸ்டர் அப்துல் சத்தாருக்கும். அண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா வந்து லைக் இது போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்றது பார்த்து தான் வந்து ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நான் படித்த மியூசிக் கிளாஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மியூசிக் கிளாஸ். பட் அதுக்கு வந்து 12 வயசுலேயே நான் மியூசிக் கற்றுக்க போயிட்டேன். ஆக்சுவலி 12 இயர்ஸ் கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து என்னை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி இந்த பையனுக்கு நம்ம செலவு பண்ணால் இவன் கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் என்னைக்காச்சும் சொன்னாலும் கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர் ஆவான்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். அவர் வந்து ஏன்னா நானே அப்போவே கேட்பேன், ஏன்னா எங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டு செலவுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் ஆகுதுன்னா என்னோடய மியூசிக் கிளாஸோட ஸ்பெண்ட் வந்து 1500 ஆகும். ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது அது அப்போது லண்டன் ட்ரினிட்டி காலேஜ்னால. பட் ஸ்டில் அவர் பண்ணார். அப்புறம் மியூசிக் கற்றுக்கிட்டே இருக்கும்போது 2002 நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு லைட்டாக ஜர்க்கு விட்டார். தென் அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணுப்பா அப்படின்னாரு. நடிச்சுட்டே இருக்கும்போது ரேஸ் போகிறேன் அப்படின்னேன். ஓகே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா விதத்துலையுமே எனக்கு இப்போ வரைக்குமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ எது பண்ணுறியோ அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப ட்ரெஸ் பண்ண அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பா 2 மணி ஆயிடுச்சா? ஸோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லலாமா? ஆமாம். ஸோ இந்த சாங் வந்து பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னல எனக்கே ஒரு மியூசிக் டைரக்டரோட அந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி பட்டாம்பூச்சி அப்படின்னு நம்ம சுந்தர்சி சாரோட படத்துலேயும் ஒரு சாங் மியூசிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவாப்பா தான் வந்து பாடியிருக்காரு ஃபஸ்ட் டைம் என்னோடய மியூசிக்கில். ஸோ இந்த படம்லாம் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ மியூசிக் பண்ணி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் பாட வச்சதுக்கப்புறம் அந்த சவுண்ட்லாம் கேட்டதுக்கப்புறம் டோட்டலி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது மியூசிக் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் எந்த மியூசிக் படத்துக்கு வந்தாலும் அது பண்ணக்கூடிய ஒரு தைரியம், கான்ஃபிடென்ட் எல்லாமே இருக்குது. அண்டு புது ஒரு சவுண்டிங் வந்து கண்டிப்பாக கேட்பீங்க. என்னோட சைட்லேருந்து நான் எந்த மியூசிக் பண்ணாலுமே அது ஒரு நல்ல சவுண்டிங்காக இருக்கும், ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு அது தெரியல. பட் நான் கொடுக்கும்போது அது பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியில் தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அண்டு படத்தில் வந்து வேல்ராஜ் சார் கேமராமேன், எடிட்டர் அண்ட் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். லாக்டவுன் ஓப்பன் பண்ண உடனே இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ண மூவி அது. ஸோ அந்த ஒரு 3-4 மந்த்ஸ் பிரேக் கழித்து ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒரு சின்ன ஒரு எஸ்ட்ரேஷன் இருக்கும் எல்லாருக்குமே. பட் அதை சுசி சார் வந்து கமான் அப்படின்னு சார் காலையில் எப்போ வரணும்னா காலையில் நீங்கள் பொறுமையாக வாங்க, ஒரு 7 மணிக்கு பொறுமையாக வாங்க, நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் டெய்லி 6:30 மணிக்கெலாம் கிளம்பி ஷூட்டிங் போய் அந்த அந்த மார்னிங் ஒர்க் பண்ணுறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு 7 to 9 ஒரு வேல்யூபிள் ஒரு சின்ன சீனை கரெக்டாக எடுத்து முடிச்சுட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் விடுவார். ஸோ அதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் நான் சொல்லலாமான்னு கேட்டது வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சம்டைம்ஸ் 2-3 யூனிட் நடக்கும்போது ஒரு யூனிட் வந்து சப்போஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு அவசரம், ஒரு வாட்டி வந்து வேல்ராஜ் சாருக்கு வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சார் வந்து
மதுரைக்கு போக வேண்டியதாக இருந்தது. நாங்கள் வந்து திண்டுக்கல்லில் ஒற்றன்சத்திரத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் 7 o'clock என்னை கூப்பிட்டு இங்கே வாங்க ஒரு விஷயம் பேசினோன்னே நான் போனேன். சொல்லுங்கள் பிரதர். அப்புறம் ஒரு பேடில் ஒரு ஹீரோயின் க்ளோஸ்அப் நடந்து வரவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இதெல்லாம் எழுதிட்டு நான் வந்து வேல்ராஜ் சாரோட அப்பா இருந்ததுக்காக நான் அங்கே போகிறேன். ஸோ இது நாளைக்கு நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என் கையில் அந்த பேடை கொடுத்துட்டாரு. என்ன பிரதர் எனக்குலாம் இது தெரியாதுன்னா நான்லாம் வந்து வேலை தெரிஞ்சவங்க தான் வேலை கொடுப்பேன். நான் கரெக்டாக ஒரு 2-3 hours தான் நீங்கள் பண்ணிட்டுருங்க, அதுக்குள்ளே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரெஸ் பண்ணி அது எனக்கு தெரியல. அது ஏன்னா எனக்கு எவ்வளோ படம் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் பண்ணியிருக்கோம். பட் என் கையில் அது ஒப்படைச்சிட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மியூசிக் டைரக்டராக நீங்கள் ஒரு மூவிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி டைரக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்ல மியூசிக் வந்து என்னோடய சைட்லேருந்து கேட்பீங்க. ஷோர் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் இந்த கோவிட் டைமில் வந்து எல்லோரும் மாஸ்க் போட்டு அழகாக உட்காந்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருங்கால கதாநாயகி பிரகதி மேடைக்கு வாங்க. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோக், திருப்பதி, இளங்கோ மேடைக்கு வாங்க. இந்த குட்டி ஈஸ்வரன் படத்துலேயும் நடிச்சு உட்காரு. திருப்பதி இப்போ வரைக்கும் காலையில் நேற்று நைட் 2 மணிக்கு ஒர்க் பண்ணிகிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்கக்கூடிய அன்னபாரதி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் அவங்க வந்தாங்க. ஸோ காம்பேரிங் யாரும் சொல்லலைன்ட்டு சொன்னோன்னே சார் நான் பண்ணுறேன் சார்ன்ட்டு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அதாவது எப்படி சொல்கிறதுனா வந்து சிவசிவா அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து குற்றம் குற்றமே அப்படின்னு ஒரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1 year வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் என்னால் வந்து சினிமா இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ வேல்ராஜ் சார்கிட்ட கேமரா மட்டும் இருக்கா சார், வித்தவுட் லைட்லேயே ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பேசி ஒரு ஹில்ஸ் பேக்ட்ராப்பில் என்னுடைய வீட்லேயே கிட்டத்தட்ட 25 நாள் படம் பண்ணோம். ஸோ எப்படி சினிமாங்கிறது எப்படி இப்போ அது நமக்குள்ளேயே இருக்கிற விஷயம். சினிமா அது இயங்கிட்டே இருக்கிற விஷயம். திடீர்னு நமக்கு நீங்களும் சரி, இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து அந்த 1 வருஷம் வந்து எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆனோம். அதாவது நமக்கு வந்து வருமான ரீதியாக ஸ்ட்ரகிள் ஆனோங்கிறத விட வேலை இல்லைனாவே நமக்கு வந்து அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அது சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரெஸ் பீப்புளாக இருக்கட்டும், ஒவ்வொரு கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அது பிடிச்சி போய் இந்த வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ எப்படியாவது அந்த லொக்கேஷனை வச்சுக்கிட்டு ஒரு கதை எழுதினேன். அப்படி ஒரு த்ரில்லர் எழுதி அதை வந்து ஒரு அழகாக வந்து ஹரி சுத்தமணியும் ஜெய்யும் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதை வந்து 25 days பண்ணோம். வேல்ராஜ் சார் தான் வந்து பயங்கர கான்ஃபிடன்ட் கொடுத்து பண்ணார். ஸோ எல்லாமே வந்து அவைலபிள் லைட்லேயே பண்ணோம். அப்புறம் டே ஃபார் நைட்டு சில சீன்ஸ் பண்ணோம். அந்த டைம் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் உயிர் பயத்தோடு வேலை செஞ்சோம். ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே வந்து இந்த பயம் பயங்கர ஸ்பீக்கில் இருந்து அப்புறம் டவுன் ஆகி எல்லாருக்குமே அந்த ஒரு காலையில் கவசர குடிநீர் குடித்து மாஸ்க் போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து ஒரே ஒரு லாட்ஜும் கூட கிடையாது, ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்து என்னுடைய ஊர்லேயே ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லோரும் ஒவ்வொரு ரூம், எல்லாருக்கும் கீழே ஒரு பெட்டை விரித்து படுத்து ஒரு நாள்லாம் வந்து ஒரு பெரிய பிளாக் கிளாத் விரித்து ஒரு 18 பேர் ஒரே பிளாக் கிளாத்தில் எல்லாம் படுத்து தூங்கணும். ஸோ அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த திரைப்படத்தில் நடந்துச்சு. என்னென்னு தெரியல, ரொம்ப சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து பாரதி ராஜா சார் பையன் மனோஜ், ஹரிஸு வெறும் ஒரு 5D கேமரா இருந்தால் போதும், ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ஆரம்பித்தது. அப்புறம் அந்த நேரத்தில் வந்து மனோஜோடைய அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு கொரோனா வந்ததுனால அவரால் வர முடியாமல் போச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் சரி ஆர்டிஸ்ட் போகலாம் அப்படின்ட்டு பேசும்போது சில ஆர்டிஸ்ட்லாம் பேசும்போது கொஞ்சம் பயந்தாங்க கோவிட் டயத்தில். இப்போ ஒரு ஹீரோட்டெல்லாம் கதை சொன்னோம். கதையில் வந்து சாங்கு எதுவுமே இல்லை அப்படி இப்படின்லாம் ஃபீல் பண்ணார். இது ஒரு ஜெய் பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது, பிரதர் இப்படி ஒரு படம் பிரதர் இப்படி பண்ணலான்ட்டு இருக்கோம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் க்ரைம் த்ரில்லர் ஃபில்ம் மேக்கிங்காக வேறு மாதிரி இருக்கும் அப்படி.
கதை சும்மா உங்களுக்கு நான் வந்து ஜூம்லேயே கதை சொல்லிடுறேன் அப்படின்னேன். பிரதர் என்ன பிரதர் சார் கதையெல்லாம் வேண்டாம், உங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, நீங்கள் வானா வந்துட போகிறேன், எப்போ வரணும்னு கேட்டார். அப்படி ஒடியாந்து அடுத்த நாளே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கடன்ட்டு வித்தவுட் மேக்கப்பு, அசிஸ்டன்ட் கிடையாது, ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே அவரே சமையல் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஒத்துழைப்பு முதல் திரைப்படத்தில். ஸோ ஒரு ஹோல் டீமாக ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. ஸோ அதன் பிறகு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு வீரபாண்டியபுரம் அப்படிங்கிற திரைப்படத்துடைய கதை. ஸோ அந்த கதையை சொல்லும்போது பயங்கர இம்ப்ரெஷனாக நல்லா இருக்கு பிரதர், உங்களுடைய நான்மகனில் பாண்டி நாடு மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னாரு. பிரதர் அப்படி நம்ம பேமெண்ட்லாம் அப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம் பிரதர், ஷேர் மாதிரி கூட பண்ணிக்கலாம். 2 படமே ஷேர் தான், ஜெய்யும் சரி நானும் சரி. சினிமா எனக்கு வேணும் அவ்வளோதான், சினிமாவில் வேலை செய்யணும். ஸோ 2 படமும் அப்படித்தான் நானும் ஜெய்யும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐஸ்வர்யா மேடம் உள்ளே வந்தாங்க, ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட் நல்லா செலவு பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதே டயத்துலேயே பேரலாக ஆதிகிட்ட பேசி தெலுங்கு ப்ராஜெக்டையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து தமிழ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஷூட் பண்ணோம், தெலுங்கு ஒரு 12 நாள் ஷூட் பண்ணோம், தனித்தனியாக தான் ஷூட் பண்ணோம் டாக்கி போர்ஷன்ஸ். அப்புறம் ஃபுல்லாக சாங் ஃபைட்டெல்லாம் பேரலாக பண்ணோம். ஸோ ஒரே டயத்தில் பண்ணோம். ஸோ 38 நாட்கள் இந்த படம் முடித்தோம். தெலுங்குலேருந்து கிட்டத்தட்ட சுனில் சார், ஆதி, நிக்கி கல்யாணி, நிறைய ஆர்டிஸ்ட்ஸு அதில் நடித்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆர்டிஸ்ட் தெலுங்குக்கு தனி, தமிழுக்கு தனி. ஆனால் அந்த மொத்த டீமுமே வந்து ஒரே பாயிண்டில் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேலை கிடச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் எல்லாருமே வேலை செஞ்சோம். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், லைட்மேன் முதல் கொண்டு, கிம்பிள் ஆப்ரேட்டர் கிரண் முதல் கொண்டு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வேல்ராஜ் சார் என்னுடைய மிகப்பெரிய பலம். இந்த நேரத்தில் வந்து நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நான் மேடைக்கு வந்தோடனே நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கோவிட் நம்ம லைஃப்பில் நிறைய இழப்புகளை நம்ம சந்திச்சிருப்போம். ஸோ என்னுடைய மேனேஜர் ஆண்டனி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னோடய நான்மகன்லேருந்து 10 வருஷமாக எங்கள் ஒரு பயணமான ஆண்டனி சடனாக இறந்துட்டார். பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிதிஷ் எல்லாருக்குமே தெரியும். வெண்ணிலா கபடிக்குள்ளே என் கூட நடித்த ஆர்டிஸ்ட்டு. அசுரன் திரைப்படத்தில் முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருந்தார். ஸோ நிதிஷுடைய மரணமும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா சார் மேனேஜர் கார்த்திக் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து ஹாலில் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு செகண்டில் அப்படியே ஹார்ட் அட்டாக் இறந்துட்டார். ஒன்றுமே புரியல, அது லைஃபு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ரொம்ப என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் தெரியும். எனக்கு 2 அம்மா. ஸோ லாஸ்ட் பொங்கல் கரெக்டாக 15ஆம் தேதி இறந்தாங்க. ஸோ அந்த இந்த 12 வருஷத்தில் ஒரு வருஷம் கூட நான் வேலை செய்யாமல் இருந்ததே கிடையாது. போன வருஷம் ஒரு நாள் கூட நான் ஷூட்டிங் போகலை, என்னால் முடியல. நான் வெளியில் எமோஷ்னலாக நான் வந்து என்னை வெளிப்படுத்திக்கிற கேரக்டர் கிடையாது. அவங்க சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் அது என்னென்னமோ நடந்துச்சு. நானும் அப்பா கூட இருந்தாங்க. அப்புறம் கடைசி அவங்க இறக்குற அந்த மொமெண்ட்டில் நான் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அப்பாவும் கூட நான் அனுப்பிச்சிட்டேன், கொஞ்சம் கிரிட்டிக்கல்னோடனே அப்பா அனுப்பிச்சிட்டேன். நான் மட்டும் இருக்கிறேன். டாக்டர் அவர் வந்து சின்ன ப்ரீத்திங்கோடு வந்து அப்படின்னு தலையாட்டினார். நான் ஒன்றுமே கேட்கல. இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். தலையாட்டினார். அப்படியே சேரில் உட்காந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஒன்றும் புரியல எனக்கு. அழுகலாம் இல்லை, எனக்கு உடம்பே நடுங்குச்சு. இது நான் இப்படி எங்கள் அப்பாட்ட சொல்ல போகிறேன். எங்கள் அப்பா அப்படி, ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேயும் அவங்க இப்படி முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. என்னுடைய 15 ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேயும் எனக்கு முன்னாடி இப்படி உட்காந்து தான் அவங்கள நான் பார்த்துருக்கேன். அவங்க இல்லாத ஃபங்க்ஷன் இதுதான். ஒரு மாதிரி ஆகிட்டேன். நான் எங்கள் அப்பாட்ட எப்படி கன்வே பண்ண போகிறேன்? என் தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி சீரியஸாக இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இறந்து போன தகவல் சொல்லாமல் சீரியஸாக இருக்காங்க வாங்கன்னு 2 மணி நேரமாக நான் அதை மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு என் வாழ்க்கையில் வந்து
ஒரு நிமிஷம் நான் இறந்து மறுபடியும் பொழைச்ச மாதிரியான ஒரு வழியை நான் முதல்ல சந்தித்தேன். அது யோசிச்சாவே ஒரு மாதிரி, ஏன்னா அவங்க நான் சாப்பிடும்போது அன்னத்தில் கை வைக்கும்போது ஒவ்வொரு முறையும் நான் அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு நாளும் கூட நான் சாப்பாட்டில் கை வைக்கும்போது அவங்கள நினைக்காமல் இருந்த நாள் கிடையாது. மிகப்பெரிய இழப்பு எனக்கு. ஸோ தெரில அப்படியே. பட் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருது, என்னை தூக்கிட்டு போகுது அப்படின்னா நான் சினிமாவை நேசித்த நேசிப்பு, நான் சினிமா மேலே வச்சுருக்கக்கூடிய காதல் தான் என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை நடமாட வச்சிட்ருக்குது. எனக்கு ஒரு தைரியத்தை வர வச்சிட்ருக்குது. எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஷூட்டிங்கு போயிட்டு நான் மறந்துடுவேன். ஸோ ஒர்க்குன்னு போய் எடிட்டிங்கில் உட்காந்துட்டா மறந்துடுவேன், டிஸ்கஷன் போய் உட்காந்தா மறந்துடுவேன். ஸோ என் ஒய்ஃபும் கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபே சினிமா தானேட்டு. ஸோ அதுதான் எனக்கு, நான் ஃபேமிலிக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என் குழந்தைங்க முதல் கொண்டு. ஆனால் சினிமாவை அவ்வளோ தூரம் நான் நேசிக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நான் ஓகே. ஸோ இந்த படத்தில் எனக்கு இசையமைப்பாளர், ஏன்னா இது ஒரு இசை விழா, இசையமைப்பாளர் ஜெய் பிரதர் அதுவும் ஒரு சிட்டியில் வளர்ந்த ஒரு பையன். கண்டிப்பாக ஒரு சிட்டி படமாக இருந்திருந்தால் இன்னமும் பிரமாதமாக பண்ணியிருப்பார். என்ன பிரதர் ஃபஸ்ட்டு படமே வில்லேஜ் படம், அண்ணன் பிரதர் மியூசிக் டைரக்டருக்கு சிட்டி என்ன வில்லேஜ் என்ன, இசை எல்லாமே ஒன்று தான் அப்படின்ட்டு வில்லேஜ் காடமுட்டை சாங், அம்மம்மா சாங் ரெண்டுமே அற்புதமான சாங். வைரம் சாங் உடனே சொன்னார், இந்த படம் ஜெய் பெரிய மியூசிக் டைரக்டர் அவர். அப்படி அம்மம்மா சாங் கேட்டுட்டு யுகபாரதி சொன்னார், ஜெய் பண்ண அப்படியே ஆமாம் ஜெய் பிரமாதமாக இருக்குதுங்க, பிரமாதமான டியூன், அற்புதமான மெலோடி, இது ஈஸியாக அது ஒரு 10 படம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அனுபவமே ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வரும் அப்படின்னு யுகபாரதி சொன்னார். ஸோ முதல் படத்துலேயே அவ்வளோ அழகாக டியூன் வாங்கி இப்போ இந்த நீங்கள் அடியாவர சாங்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னலாம் இருக்குதோ அதுதான் பிரதர் படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுவே முதல் படத்துலேயே அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான விஷயம். அதெல்லாமே லைவாக பண்ணி அந்த சவுண்டு, அங்கே இருக்கக்கூடிய சவுண்ட்ஸு, அந்த பாத்திரங்கள், அந்த கிளாஸஸ் சவுண்டு அதிலேயே வச்சு ஒரு சாங்காக பண்ணார். ரொம்ப கல்ட்டான ஒரு படமாக இருக்கும் அது. நிச்சயமாக வீரபாண்டியபுரம் கதை அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி. நான் அவ்வளோதான் யோசித்தேன். நான்மாலுக்கு அப்புறம் ஜஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு பேனா பிடிச்சி எழுதுனது பாண்டினார். அதுக்கப்புறம் மறுபடியும் சரி ஓகே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணுவோம். ஸோ இங்கே ஆக்ஷன் தான் ஈஸியாக நம்மள்கிட்ட நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னு பண்ணது ஒரு சோல்ஃபுல்லான ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கோம். என்னுடைய பலம் என்ன அப்படின்னு நான் யோசித்து வெண்லாக்கு அப்படிக்குள்ளே ஃபன் நல்லா பண்ணேன். ஸோ ஓகே நல்ல பாலசரவணன் த்ரோட் ஃபன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் க்யூட்டான லவ் போர்ஷன்ஸு, அதுக்கப்புறம் சாங். அப்புறம் என்னுடைய படங்களில் எப்பயுமே ஒரு ஃபைட்னாலும் தெரிக்க விடுவோம். ஸோ பாண்டி நாடு நான்மால மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு. இந்த படத்தில் 4 ஃபைட்டு. சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஹீரோக்கு ஒரு ஃபைட்டு தான். ஸோ கதை அப்படி, அந்த கதையுடைய களம் அப்படி. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்னாலும் ஜெய்க்கு பிரமாதமான ஃபைட்டாக இருக்கும். ஜெய் பிரதர் இந்த படத்தில் பிரதர் நான் ஆஃப்கன் ஷர்ட் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது பிரதர், நான் ஆஃப்கன் ஷர்ட் போட்டு நடித்ததே இல்லை பிரதர் அப்படின்னாரு. அப்போனா அதை தான் இந்த படத்தில் பண்ணணும் வாங்க அப்படின்ட்டு ஆஃப்கன் ஷர்ட் போட்டு விட்டு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சிவடுங்கிற பிள்ளை தெலுங்கில் பண்ணியிருக்கோம், ஆதி இன்னைக்கு கல்யாணம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நான் மகான் நல்ல மாதிரி தமிழை விட தெலுங்கில் பெரிய வெற்றி அடையும். ஜெய் பிரதருக்கும் தெரியும். அவ்வளோ கல்ட்டான படம், அவ்வளோ சரியான ஆக்ஷன் படம். ஸோ பெரிய அளவுக்கு இந்த திரைப்படம் எனக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் ஜெய் பிரதருக்கு ஒரு சரியான ஆக்ஷன் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்குது. இதுக்கு பெரிய பக்கப்பலமாக இருந்த என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வேல்ராஜ் சார், காசி விஸ்வநாதன் சார், என்னுடைய ஆர்ட் டைரக்டர் சேகர், பாஸ்கர் சக்தி சார், சோபி மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு எல்லாமே ஒரே ஃபேமிலி மாதிரி தான். இப்போ ஜேபி சார்லாம் சிஸ் சார் படமாக அப்படியா சார் கூப்பிட்டாரா, எப்போ டேட்டு இருங்க, எங்கேயாவது டேட் இருந்தாலும் பிடுங்கி கொண்டு வந்துடுவார். அப்புறம் சார் பேமெண்ட் என்ன, பேமெண்ட்டு நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படிம்பார். இல்லை சார் இவ்வளோ தான் சார் நம்மளால் கொடுக்க முடியும். டைரக்டர் சொல்லிட்டீங்களா, டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அவ்வளோதான். நான் பேமெண்ட் விஷயம் டைரக்டர் படத்தில் பேச மாட்டேன், நீங்கள் டைரக்டர் கேளுங்க என்ன கொடுக்குறாரோ நான் வாங்கிக்குவேன். ஸோ என் மேலே அவ்வளோ பிலீவ் பண்ணி ஜேபி சார் ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய காதல் என் மேலே, ஹரி சுத்தமனாக இருக்கட்டும், ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு நல்ல நண்பர்கள், நிறைய நடிகர்கள், நிறைய
தொழில்நுட்ப கலைஞர்களில் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க மாதிரி, இன்க்ளூடிங் சோபி மாஸ்டர் எல்லாமே சொல்கிறேன், அப்படியே எங்கூட பயணமாயிட்டிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய கொடுப்பினை. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறதே பெரிய கொடுப்பினை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சித்தப்பா வந்திருக்காரு. சித்தப்பா மேடைக்கு வாங்க. பன்னீர்செல்வம் வாங்க. என் தம்பி தாய் சரவணன் வாங்க சித்தப்பா. ஸோ அது ஒரு என்னை சுற்றி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள். அது இப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சைடு நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என்ன சார் நீங்கள் எப்படி வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம், என்ன சார் சின்ன சின்ன படமாக பண்ணிகிட்ருக்கீங்க, பெரிய படமாக பண்ணுங்க சார் அப்படிம்பாங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து ஹார்ட் ரீதியான ஒரு நல்ல அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அடுத்தடுத்து படங்கள் மிக தரமான படங்களாகவும் மிக இனிமேல் என்னுடைய படங்கள் நான் அடுத்து விஜய் ஆண்டனியோட வள்ளிமேல் திரைப்படம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டான படமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான்மான டயத்துலலாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது தமிழில் மட்டும்தான், அது தெலுங்கில் போய் ரீச் ஆகிறதுக்கே அவ்வளோ லேட் ஆச்சு. ஆனால் இப்போ ஒரு படம் அந்த ஸ்டாண்டர்டில் பண்ணோன்னா ஹிந்தி வரைக்கும் போய் ரீச் ஆகுது, ஆல் ஓவர் இந்தியா ரீச் ஆகுது. ஸோ அது தியேட்ரு எந்த அளவுக்கு ரீச் இருக்கோ அதே டயத்தில் வந்து ஓடிடி சைடும் பெரிய அளவுக்கு ரீச் இருக்குது. ஸோ இனிமேல் தரமான ஒரு படங்கள், ரொம்ப ஸ்டாண்டர்டான படங்களாக வித்தியாசமான கதைக்களத்தோடு நான் பண்ணுவேன். ஒரு விஷயம் சூரி சொன்ன, அப்படி அனாத்தை திரைப்படத்தில் ரஜினி சார் வந்து பாட்டி நான் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல டயட்டில் அந்த மாதிரி டயட்டெலாம் இப்போ இல்லைல்ல அப்படின்னு சொன்னார். ஆமாம், சூரி சொன்னா இருக்கிறேன்டா நான் என்னடா. ரஜினி சார் வந்து எனக்கு கை ஃப்ராக்சர் ஆன உடனே, ஏன்னா என்ன விஷ்ணு முதல் கொண்டு யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசலை, ரஜினி சார் ஃபோன் பண்ணி ரியாஸ் வந்து தலைவர் பேசுகிறார். எனக்கு ஒன்றும் புரியல. ரஜினி சார், நான் ரஜினி பேசுகிறேன் சார், எப்படி இருக்கீங்க, ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், கை ஃப்ராக்சர் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், பேப்பரில் நியூஸ் பார்த்தேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, படம் பார்த்துங்களா. எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபோன் கால் 1 இயருக்கு முன்னாடி. ஸோ ரஜினி சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் யானை கிடையாது, குதிரை, சீக்கிரமாக எழுந்துருவேன். நிச்சயமாக வந்து மறுபடியும் பாண்டி நாடு மாதிரி, நான் மாலை மாதிரி பெரிய வெற்றி படங்கள் கொடுப்பேன். அப்புறம் நிறைய ப்ரெஸ் போகும்போது சில கொஸ்டின்ஸ் வைப்பாங்க, ஏதோ நமக்கு என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் ஏதோ எமோஷனல் ஏதாவது எழுதிடுது. இப்போ ட்விட்டர்லேருந்து வெளியே போயிட்டேன். ஸோ அஜித் சார் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் நல்லா யோசித்து பார்த்தா அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. நல்ல ஃபேமிலி, நல்ல படங்கள் பண்ணிவிட்டு. ஆக்சுவலி வந்து அரசியல் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப்பு, நிம்மதியே இருக்காது. ஸோ ஒரு அற்புதமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு அஜித் சார். ஸோ அன்றைக்கி தோணுது இன்றைக்கி எனக்கு தப்புன்னு தோணுது. ஸோ கடவுள் அஜித் சாருக்கு இதேபோல் ரசிகர் பட்டாளமும் அமைதியும் சந்தோஷமும் எப்பவும் அவருக்கு கூட இருக்கணும். அஜித் சாருடைய தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா, அதை நீ மென்ஷன் பண்ணணும்ல, அஜித் சாருடைய தயாரிப்பாளர் அவங்க 2 படம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயம் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு லாபகரமான திரைப்படம் இருக்கும் நம்பி சொல்கிறேன் நான். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்து முதல் ஃப்ரேம்லேருந்து எண்டு ஃப்ரேம் வரைக்கும் ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருந்துகிட்ருக்கும், எல்லாமே கரெக்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த படத்துக்குள்ளே ஒரு எப்பயுமே நான் மகனில் பாண்டி நாளில் ஒரு சின்னதாக ஒரு கதையை ஒழிச்சு வச்சுருப்பேன்ல, அப்படி ஒரு கதையை ட்ரெயிலரில் ஒரு ஷாட்டும் கூட போடலை, ஒரு கதையை ஒழிச்சு வச்சுருக்கேன். நிச்சயமாக அந்த கதை வந்து எமோஷ்னலாக ஹார்ட்டாக டச் ஆகும். நிச்சயம் இந்த படம் பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தில் மீனாட்சி, ஸோ நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னடா ஹீரோயினிக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னு கிடையாது, நம்ம தமிழ் அந்த பொண்ணு பேர் சொல்லக்கூட நான் விருப்பப்படலை. அந்த பொண்ணு தான் ஹீரோயினியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். தமிழ் பொண்ணு தான், தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜுக்கும் நடிச்சிருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு மண்டே ஷூட்டிங்னா சண்டே வந்து இல்லை இந்த ப்ராஜெக்ட் பண்ணலை, எனக்கு வேறு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. 10 நாளாக பேசி பேமெண்ட் லாக் பண்ணி ஷூட்டிங் போகிறதுக்கு 1 நாளுக்கு முன்னாடி வரலேன்னு சொல்லிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அந்த பொண்ணு இல்லைன்னா ஹீரோயினி அந்த நேரத்தில் யாரை தேடுறது, யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ மீனாட்சி ஃபோன் பண்ணி, நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட், எனக்கு என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு கூட பிறந்த தங்கச்சி இல்லை என்னுடைய பொண்ணு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஃபோன் பண்ணி, மீனாட்சி என்ன பண்ணிகிட்ருக்க? சார் இப்போ தான் சார் எந்திரிச்சேன்.
ஸோ அப்படியே டிரைவர் யார் அம்மா, சரி அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு திண்டுக்கலுக்கு வா. என்ன சார் ஒரு படம் ஷூட்டிங்கு சார், இன்றைக்கேவா சார், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வரணும் அப்படின்னு. எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க சார், நான் வீட்டில் பேசிட்டு சொல்லேன்னு சொல்லிச்சு. ஒரு மணி நேரம் பேசிவிட்டு நைட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ. நீ வரலைன்னா கண்டிப்பாக அந்த ஷெட்யூலே நடந்திருக்காது, மறுபடியும் ஹீரோயினி தேடிட்டு வந்திருப்போம். ஸோ பாலசரவணன், காளி வெங்கட், ஹரிசுத்தமன் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். தெலுங்கில் நடித்த ஆர்டிஸ்ட் ஆதி, ரிக்கி கல்யாணி, சுனில் சார், அதுங்கேயும் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலும். ஸோ அழகாக பிளான் பண்ணி இந்த 38 நாட்களில் சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்கோம். 2 லாங்குவேஜ்லேயும் பெரிய வெற்றி அடையும். இந்த படம் இப்போ வர 18ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்த மாதம் வந்து தெலுங்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்துக்கு வந்து ஜோதி முருகன், அஜய் லைன் ப்ரொடியூசராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாஸ்கர் சக்தி சார் வந்து பாஸ்கர் சக்தி சார், சேகர்லாம் வந்து எனக்கு நான் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள். பாஸ்கர் சார் வந்து டைலாக் ரைட்டா நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னாருங்க. கோபிடி சார் டைலாக் ரைட்டுன்னு போட்டு பேமெண்ட், டைலாக் ரைட்டெலாம் ஸ்பாட்டுக்கு வரவே மாட்டாங்க ஜெய்சன். அப்படி டைலாக் ரைட்டெலாம் ஸ்பாட்டில் அவரே பார்த்தது கிடையாது, எப்பயுமே அவங்க எழுதி அனுப்புவாங்க, அப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ எங்கே இருந்தாலும் அதை வந்து அந்த கதையை அழகாக பிடிச்சிக்கிட்டு, எளிமையாக பிடிச்சிக்கிட்டு, நல்லது கெட்டது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்ட்டு என்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு ரைட்டர். இப்போ அடுத்து நான் பண்ண போகிற படத்துக்கும், வள்ளிமேல் திரைப்படத்துக்கும் பாஸ்கர் சக்தி தான் டைலாக் எழுதிட்டுருக்காரு. ஸோ நான் யாராவது விட்டுட்டேன்னான்னு தெரியல. பட்டு தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப முக்கியம் என்னுடைய படத்துடைய தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து ஏஎன் ரத்னம் சாருடைய மருமகள், உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அந்த ப்ரொடக்ஷனில் அவங்க 2 படம் 3 படம் அவங்க பேனர்லேயே ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் லெண்டி ப்ரொடக்ஷன்னு தனியாக வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்பு என்றைக்கும் மீன் போகாத ஐஸ்வர்யா மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.